பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். ரமண்ணா, நம்ம தோட்டத்தில் செய்யறதுக்கும் இங்க செய்யறதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? புது புது மாடல் எல்லாம் கொண்டாந்து இருக்கிறாங்க கீரை மூலியமா. சரி. புது ரகம் கொண்டாந்து விவசாயத்தை மாற்றம் கொண்டாடுற மாதிரி கொண்டாந்து இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடுக்கு தான் வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்ற வேளாண்மை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம். இது பாத்தீங்கன்னா லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகில் பெருந்துறை ஈரோடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தெளிவா வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறோம் பாருங்க. இன்னைக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இப்பதான் வந்து என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். இதான் சோள பயிரா? இது பாருங்க, சோள பயிர் ஃபுல்லா வச்சிருக்காங்க பாருங்க. மாட்டு தீவனம் சோள பயிர். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கோம். அப்படி எல்லாமே கம்ப்ளீட்டா காட்டுறோம் பாருங்க. பாருங்க, இதுதான் ஸ்டார்டிங். இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அப்படியே செடி கொடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தை வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே காட்டுறேன். பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அதாவது கொதிசேக்கெல்லாம் போயிருந்தோம். கொதிசேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் வைஸா வந்து டிவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பிளைனா வச்சிருக்காங்க. இங்கதான் ஆரம்பம். அப்படியே உள்ள கொண்டு போறோம் பாருங்க. நம்ம தோட்டத்தில் செய்யறதுக்கும் இங்க செய்யறதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? புது புது மாடல் எல்லாம் கொண்டாந்து இருக்கிறாங்க கீரை மூலியமா. சரி. புது ரகம் கொண்டாந்து விவசாயத்தை மாற்றம் கொண்டாடுற மாதிரி கொண்டாந்து இருக்கிறாங்க. சரி. புதுசா நெல் ரகம் புது ரகம் கொண்டாந்து இருக்கிறாங்க. சரி. கத்திரி கொண்டாந்து இருக்கிறாங்க. எலுமிச்சை புது ரகம், தக்காளி. ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா புது ரகம். ஆமா, புது ரகம் தான். சரிண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா மக்களே, இது வந்து முட்டு புதர்களை இயந்திரம் மூலம் அகற்ற சமன் செய்து உழுதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமா, அந்த பயிர் இதுதான் பாத்துக்கோங்க. சரி, அப்படியே போலாம் வாங்க. கொய்யா, தேங்காய் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாமே வரப்பு பயிர், உளுந்து, அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து. அடுத்தது பாத்தீங்கன்னா காலை பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பூ ரகங்கள். சாமந்தி. 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 சாமந்தின்னா இது வந்து புது ரகம் கொண்டாந்து இருக்கிறாங்க. சரி. ஆனா இது வெரைட்டிஸ் பேர் தெரியுங்களா? மஞ்சள் சாமந்தி அந்த மாதிரி. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது மிஷின் மூலியமா வந்து நெல் பயிர் நாத்து எப்படி நடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நமக்கு வந்து டெமோ இங்க காட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டெமோ வந்து அப்படியே டிவிலேயே வந்து லைவா போட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எல்லாமே வந்து ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா தான் இருக்குது. பாரு, நடவு இப்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து கரெக்டா வந்து பயிரெல்லாம் நட்டு வருது அப்படின்றது. எல்லாம் கேர் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா எல்லாமே பாத்தீங்கன்னா தானியங்கி விசை களை எடுக்கும் இயந்திரம் இது. பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஃபுல் டீடைல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க. அவங்களே வந்து இப்ப பாருங்க, மருத்துவ குணமிக்க யாத்தூக்கு சார் கேட்குற பாருங்க. அவருடைய டெஸ்டிகேஷன் சொல்றாங்க. சார் வணக்கம். சார் வணக்கங்கண்ணா. சார் நம்மளுடைய தொக்கை பற்றி சொல்லுங்க சார். என்ன? என் பேர் ராமசாமி. நாங்கள் ஈரோட்டில் இருக்கோம். யாழ் தொக்குன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். ஒரு 18 வகையான ஹெர்பலில், அதாவது மூலிகையில் வந்து தொக்கு ஊறுகாலம் பண்ணுறோம். பெரண்டை, வல்லாரை, முடக்கத்தான், ஆவாரம்பூ, தூதுவளை, புளிச்சக்கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி எல்லாமே பண்ணுறோம். இந்த பெரண்டை, தூதுவளையெல்லாம் நம்ம தோட்டத்திலே போட்டு நம்மளே பயிர் பண்ணி நம்மளே வந்து தொக்கா பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சேல் பண்ணுறேங்க. கடந்த 12 வருஷமா நம்ம வந்து இந்த தொழிலிட்டு இருக்கிறோம். நிறைய வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி எல்லாம் பண்றோம். அடுத்தது இது பாத்தீங்கன்னா அங்கூர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாம் சீட்ஸும் பாத்தீங்கன்னா வந்து இருக்கு.
இது பாருங்க அங்கூர் இம்பீரியல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது அங்கூர் கோல்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது HY வெண்டை அங்கூர் 6278 மாடல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செண்டு மல்லி. இங்க என்ன ரகம் இது? என்ன ரகம்? ஸ்ப்ளெண்டர் ஆரஞ்சு. ஓகே. இது பாத்தீங்கன்னா இந்த பூ பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ஆரஞ்சு அப்படின்னு சொல்றாரு. இதுனா தக்காளி HMT மாயா 818. இது இந்த தக்காளியுடைய ரகம். இந்த பீர் ஓகே பாருங்க. இதெல்லாம் இதுலயே இருக்கு பாருங்க என்னென்ன ரகம் இருக்கு அப்படின்றது. ஆமாண்ணா. இது பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சீடு KMH 8322 மாடல் பேர். இதோட மாடல் பேரு. அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மேல் ஐஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. KWMH 1902. இது வந்து எக் பிளான்ட் நயன்தாரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இதோட பேரா இது? இது பாத்தீங்கன்னா டொமேட்டோ KTH 143 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து சில்லி ராஜனி ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்னேக் கவுட் ஒயிட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்னேக் கவுட் KSNH 2401 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வெண்டை ரகம் பாத்தீங்கன்னா F1 ஹைபிரிட் ஓகேரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்க என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது. ஈரோடு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இது சாம்பார் பொடி, இது பாத்தீங்கன்னா பனைநுங்கு அல்வா, பனைக்கிழங்கு அல்வா மற்றும் பர்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எல்லாம் அதே தான். இது பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரோகிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்க்கவே முடியல, எல்லாமே வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன மேடம் இது? வத்தல் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பேக்கெட்ல வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து சின்ன சின்ன இது வந்து முருங்கை, அது யாழ்ப்பாண முருங்கை, அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா விதை வந்து எல்லாமே வந்து பேக்கெட்ல வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா நம்பர் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இது தேவைப்பட்டா கண்டிப்பா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல பாருங்க எல்லா டீடைல்ஸும் இதுலயே இருக்கு. அது பாத்தீங்கன்னா இது வந்து லெமுரியன் உணவுகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வாழைப்பூ, நவரா வடக்கம், வாழைப்பூ தொக்கு, வாழை மாவு, பருப்பு பொடி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து போஸ்டர் போட்டுருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா மருந்து பத்தி எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க சிஞ்சின்டா இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் வந்துவிட்டது வெண்ணெய் விதைகளின் ராணி தீவா, சரியானதை தேர்வு செய்வீர் அப்படின்னு போட்டுருக்காங்க பாருங்க. பாத்தீங்கன்னா ஹைட் பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து
ஒரு 60 சென்டிமீட்டர் மேல இருக்கு. ஆனா இது என்ன, இது சிஞ்சின்டா அப்படின்றது என்ன இது? கம்பெனி. சிஞ்சின்டா கம்பெனி நேம். ஓகேங்கண்ணா. அது கம்பெனி வந்து இந்த மருந்து போட சொல்றாங்களா எப்படிங்க? ஓகே சரி ஓகே. பார்த்தீங்கன்னா எல்லாம் ரகமும் போட்டு காட்டுறோம் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தக்காளிக்கும் கத்திரிக்கும் ரொம்ப பயன்படுத்துவாங்க நம்ம ஏரியாலாம். பாத்தீங்கன்னா இது வந்து ஈல்டு வாழக்ரோ. இது நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கோம். வாழக்ரோ அப்படின்றது விவசாயிகள் எல்லாம் இருக்கும். இந்த மருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மருந்து வாழக்ரோ அப்படின்றது. இது பாருங்க அஸ்பி கம்பெனியுடைய அக்ரோ ஸ்ப்ரே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேட்டரி ஸ்ப்ரே. இது எல்லாமே வந்து இது வந்து 10 ஆம்ஸ், 8 ஆம்ஸ், 12 ஆம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா ஜெயகவின் நாட்டு காய்கறி விதைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுறோம் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சிக்னெட் இன்டர்நெட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எம்பிரியோ சீட்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோளம் தான் இருக்கு. ரகம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கு. ஜியா RX100 அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஜியா 100 அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாலமுறை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா பசுமை தென்னை உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாசம் உழவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மருதம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப என்ன கோத்தகிரி உள்ளவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கோடந்தூர் முருங்கை உள்ளவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எல்லாமே. பாத்தீங்கன்னா கல்லணி உழவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மாலை வகைகள் எல்லாமே. அடுத்தது இது பாருங்க, இது எல்லாமே வந்து கிரீன் ஸ்டார் உரங்கள் SPIC அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோனால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த பிராண்ட்ல இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா உரங்கள் மெட்ராஸ் உரங்கள் லீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமர்நாத் ஆயுர்வேதிக் ஜதி புத்தி ஔஷித் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மாருதி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது இந்தியன் அக்ரோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.